கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள போகிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நேரெடுக்கிறேன். போன மாத வாக்குத்தத்தத்தின்படி நம்மை தேவனாய் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் நம்மளை காண செய்தார். வியாதியிலிருந்து நோயிலிருந்து விடுவித்தார். அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அதன் மூலம் அநேக சாட்சிகளையும் நான் கேட்டேன். கர்த்தர் சாட்சி பகர்ந்து உங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கலாமா, தியானிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அருமையானவர்களே, சிறுமை எளிமையான உங்களை இந்த மாதம் புழுதியிலிருந்து குப்பையிலும் என் தேவன் உயர்த்த போகிறார். நீங்களும் நானும் தாங்க புழுதியிலும் குப்பையிலும் இருந்தவர்கள். இங்கே புழுதி என்று சொன்னால், இந்த வேத பகுதியை இங்கிலீஷில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆஷ் ஹீப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சாம்பல் என்று அர்த்தம். இந்த புழுதி, குப்பை, இந்த சாம்பலில் நமக்கு அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் காணப்படுகிறது. வேதத்தில் அநேக பகுதிகளில் சாம்பலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆபிரகாமை குறித்து. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொல்ல, புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்மை வாசித்ததை நீ விசுவாசித்தீர் என்று சொன்னால், வேதத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினவர்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தங்களை தான் நாம் இப்பொழுது சுதந்தித்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாமை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் சோதம் குமார பட்டணத்தை தேவன் அழிக்கும் போது அங்கே தேவனோடு கூட ஆபிரகாம் பேசுகிறார், வாதாடுகிறார். அப்பொழுது வாதாடும் பொழுது அந்த 27வது வசனத்தில் அவர் இந்த சாம்பலுங்கிற வார்த்தையை, அதாவது புழுதிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பார்க்கலாம். ஆபிரகாம், இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன், அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ தூளும் புழுதியும் சாம்பலுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சாம்பல் என்று சொன்னால், புழுதி என்று சொன்னால், குப்பை என்று சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னது? துக்கம். துக்கத்தோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறவர்கள். இன்றைக்கி நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை தான் தேவனாய் கர்த்தர் உயர்த்த போகிறாரா? இந்த சாம்பல் என்று சொன்னால் பழம் தரும் இடம். அதாவது குப்பை, புழுதியாக இருக்கிறவர்கள் பலன் கொடுக்க போகிறவர்கள். யார் நீங்கள் புழுதி, குப்பை உங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்களோ, ஒன்றுக்கு முதவாதம் சொல்கிறாங்களோ, பிரயோஜனமற்று சொல்லியிருக்கிறாங்களோ, உங்களை தேவனாகிய கர்த்தர் பலன் கொடுக்க வைக்க போகிற பிப்ரவரி மாதம் இது. ஆமீன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் அநேக பகுதிகளில் இந்த சாம்பலை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். யோபுவை பார்த்தீர்கள், அவர் சாம்பலிலும் ரெட்டிலும் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? யோபுவின் உள்ளங்கால் உச்சந்தலை வரையிலும் வியாதியினால், பலவீனத்தினால் இல்லையா, பற்களால் பாதிக்கப்பட்டு அவர் தேவனாகிய கர்த்தரை மறுதலிக்காமல் இருந்தபடியினால் யோபுவை தேவன் குணப்படுத்தினது மட்டுமில்லாமல் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரு தேவஜனமே. அப்போ இந்த சாம்பல் என்று சொன்னால் துக்கம். யோபும் அங்கே துக்கத்தோடு இருந்தார் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட துக்கத்தின் வியாதி, மரண வியாதி, கொடிய வியாதியில் இருக்கிற உங்களை பார்த்து தேவனை கர்த்தர் தான் சொல்லுகிறார், உங்களை இந்த மாதம் உயர்த்த போகிறார். பிரபுக்களோடு அருவருக்கப்பட்ட வியாதி, ஒதுக்கப்பட்ட வியாதி, மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்கள், வீட்டாரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஹீப்ருவில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. வியாதியிலிருந்து சுகமடைகிற மாதம் என்று சொல்லி காணப்படுகிறது. நீங்கள் அது ஹீப்ரு அர்த்தத்தை போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுகம், குணப்படுத்துகிற மாதம். நானே உன் பரிகாரியினை கர்த்தர் உன்னை குணப்படுத்துகிறது என்று சொல்லி அர்த்தம். இந்த மாதம் அநேக வியாதிகளிலிருந்து, நோய்களிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமடைவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம் இல்லையா? அப்போ எதிர்விலும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமடைவோம். அப்போ அவர் எவ்வளோ துக்கத்துக்குள்ள போனார், பாடுகளுக்குள்ள போனார், உபத்திரத்துக்குள்ள போனார் இல்லையா? அந்த துக்கத்தின் பாதையில் போன கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய தழும்புகளால் நீங்கள் நானும் சுகமாகிறோம். அப்போ இந்த துக்கம் நிறைந்த கதாபாத்திரங்கள், துக்கம் நிறைந்த பாத்திரங்கள், துக்கம் நிறைந்தவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறியிருக்கிறார்கள், அர்த்தமுள்ளவர்களாய் மாறியிருக்கிறார்கள். துக்கம் நிறைந்தவர்கள் பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். எனக்கு அருமையானவர்களை, இன்னும் நம் வேதத்தில் பார்த்தோம் என்றால், இந்த புழுதி, குப்பை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க?
குழியில தூக்கி போட்டாங்க இல்லையா? யோசேப்பு மேலே பொறாமை கொண்டாங்க, எரிச்சல் கொண்டாங்க, கோபம் கொண்டாங்க. அவன் உயரக்கூடாதுன்னு நினச்சாங்க. இவன் பெரியவனாயிருவான்னு நினச்சாங்க. எல்லாம் நினச்சி அவனோட வஸ்திரங்களோட தகப்பனை பலவர்ண வஸ்திரத்தை அவனுக்கு மேல் பிரியமாயிருந்தபடி வாங்கி கொடுத்தாங்க. அந்த வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்கங்க. ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் குழியில் போட்ட யோசேப்பே அங்கே இருந்து என்ன புழுதி, குப்பை, குழி இல்லையா? அங்கே அவன் துக்கத்தோடு இருந்திருப்பான், வேதனையோடு இருந்திருப்பான், புழுதியில் குப்பையில் இருந்திருப்பான். அப்படிப்பட்ட யோசேப்பை, துக்கம் நிறைந்த யோசேப்பை எங்கே கொண்டு போகிறாங்க? எகிப்திற்கு, பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. குழியில் இருக்கிறீங்களா? குப்பையில் இருக்கீங்களா? பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியல அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? வியாதி பலவீனத்தில் போராடிட்டு இருக்கீங்களா? குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறதா? கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க? இல்லை, ஒருவேளை திருமணமாகாத பிள்ளைகள், இன்னும் எனக்கு திருமணமாகலை, நல்ல வரன் கிடைக்கலன்னு அந்த துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்டு இருக்கீங்களா? இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குழந்தை இல்லாத பிள்ளைகள், குழந்தை இல்லையே என்று வேதனையோடு கவலையோடு அந்த துக்கத்தோடு உங்கள் மேலே ஒரு புழுதியை போட்டுட்டு, உங்கள் மேலே சாம்பலை போட்டுட்டு, உங்கள் மேலே ஒரு சாக்கு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்தில் சொல்லப்படுது. யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த சாக்கு என்று சொல்லும் பொழுது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மொர்தெக்காய் என்ன செய்கிறார்? அவர் மொர்தெக்காய் என்ன செய்கிறார் பாருங்களேன். மொர்தெக்காய் குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், சாக்கு உடையும் சாம்பலையும் முடித்து கொண்டு அழுதாராம். ஏங்க, மொர்தெக்காய் அழுதாரு. சாக்கு உடைய சாம்பல் என்னது? துக்கம். சாக்கு உடை அணிந்து கொண்டு துக்கத்தோடு வேதனையோடு யூத ஜனங்கள் அழிய போகிறார்களே துக்கத்தோடு இருந்தவர். ஆனால் அந்த உடை அணிந்தார். துக்கத்தோடு இருந்தவரை மொர்தெக்காயை எஸ்தர் மூலம் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி, சாக்கு உடை அணிந்திருந்த மொர்தெக்காய்க்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டு, ராஜ அரண்மனையில் மோதிரமும் ராஜ மோதிரமும் கொடுத்து ராஜ பதவியும் கொடுக்கப்பட்டிருந்தார். சாம்பல், புழுதி, குப்பையில் இருந்த அவரை தேவன் உயர்த்தினாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இப்படி தான் இந்த மாதம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை என் தேவனாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அருமையானவர்களே, இன்னும் நாம் யோசேப்பை குறித்து மறுபடியும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பு தன் சகோதரர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு குப்பையில் குழியில் தூக்கி போடப்பட்டவன் அரண்மனைக்கு சென்ற உடனே அவருக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? ராஜா அரண்மனை கிடைக்குது, ராஜாவோட கை அவனை உயர்த்தி வைக்குது இல்லையா? அங்கே இருந்த எகிப்திய பெண்ணை அவர் என்ன செய்கிறார்? திருமணம் செய்து கொள்கிறார். அந்த எகிப்தை சுற்றியுள்ள நிலங்களெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அங்கே எகிப்திலே ஹோசேன் என்று சொல்லுகிற அந்த தேசம், ஹோசேன் என்று சொன்னாலே ஆசீர்வாதம், பலன் கொடுக்கிற. அதான் சொல்கிறேன், புழுதி, குப்பை, சாம்பல் என்று சொன்னால் பலன் தருகிற. எபிரேயத்தில் அர்த்தம் பலன் தருகிறது. நீங்கள் இன்னைக்கு யோசேப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனுக்கு அங்கே ராஜா எகிப்தை சுற்றியுள்ள தேசங்களை, நிலங்களையும், செழிப்பான இடங்களையும் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பஞ்ச காலம் வந்த பொழுது தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கிற அளவுக்கு யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமாமா இல்லையா? அவருடைய சகோதரர்களும் தகப்பனும் வந்த பொழுது அவன் அவர்களை போஷித்தார். சகோதரர் கைகளை பையில பணப்பைகளை போட்டு அனுப்பினார். அவர்களோடு கூட இருந்து பந்தியில் சாப்பிட்டார். இந்த யோசேப்பை குறித்து பார்ப்போம் என்று சொன்னார். அவன் அருமையானவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம், யோசேப் ஒரு கனிதரும் கொம்பு, கிணற்றுக்கருகில் விளையும் கொம்பு, அவனுடைய கிளைகள் சுவரின் மேல் என்ன செய்கிறதா? ஓடுகின்றதாம். சுவரின் மேல் ஓடும். ஒரு செங்குத்தான சுவர் இருக்கின்றால் அந்த சுவரின் மேல் திராட்சை கொடி படர்கிறது போகல, அவன் இன்றைக்கு அவனுடைய கிளை படர்ந்தது, அவன் கொம்பு உயர்ந்தது என்று யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி சீயோனில் துக்கப்பட்டவர்களுடைய ஆறுதல் படுத்தவும், சாம்பலுக்கும் அழுகைக்கும் துயரத்திற்கும் பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுத்தார். பாருங்களேன், இங்கே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? துதியின் உடையை கொடுக்கிறாருங்க. என்னெல்லாம் செய்கிறார்? சீயோனில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் படுத்தவும், சாம்பலுக்கும் அழுகைக்கும் துயரத்திற்கும், வருதா? சாம்பலுக்கும் துயரத்திற்கும் அழுகைக்கும் பதிலாக இங்கே தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய ஆவியான் அவர் மேல் இருந்தபடினா, யோசேப்போடும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடினால் அவன் பாடுபட்ட இடங்கள்
இடங்கள், பிரச்சனைகளுக்குள் போன இடங்கள், உபத்திரப்பட்ட இடங்களில் அவனை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவனை உட்கார வைத்து தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. இந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் இந்த புழுதி குப்பையை பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 52, 51, 52வது வசனம். யோசேப்பு என்ன செய்கிறார்? அவனுடைய 2 மகன்கள் மூலம் இந்த துக்கத்தை மறக்கிறார். அந்த புழுதியிலும் குப்பையிலிருந்து அவன் உயர்த்தப்பட்டதை ஆறுதல் அடைகிறார். பலன் கொடுத்ததை பார்த்தவர் சந்தோஷப்படுகிறார். இங்கே யோசேப்பு தன்னுடைய மூத்த மகனுக்கு என்ன என்று பேர் வைக்கிறார்? மனாசே என்று பேர் வைக்கிறார். மனாசே என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமில்லவா? மனாசே என்று சொன்னால் மூத்தவன் பேர் மனாசே. மறப்பதற்கு காரணம், மனாசே என்றால் மறப்பதற்கு காரணம், தேவன் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மறக்க செய்து விட்டார் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு மனாசே என்று பெயர் விட்டார். தகப்பனும் சகோதரர் செய்த கொடுமைகளை மறக்க தேவன் உதவி செய்தார் என்று சொல்லி மகனுக்கு மனாசே என்று பெயர் வைக்கிறார். அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளைவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்ராயிம் என்று சொன்னால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். எப்ராயிம் என்றால் ரெட்டிப்பான பலன் அளிக்கிறவன். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏராளமான பலன் கொடுக்கிறவன். தேவ சமூகத்தில் யோசேப்பு தன்னை தாழ்த்தினான், அழுதான், வேதனைப்பட்டான், இல்லையா ஒடுக்கப்பட்டான், பாடுகளுக்குள்ள போனான், அவமானப்படுத்தப்பட்டான், சிறையிருப்புக்குள்ள கொண்டு போடப்பட்டான், சிறையில் அடிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் போன அந்த யோசேப்பு தூளாகவும் குப்பையாகவும் சாம்பலாகவும் துக்கத்தோடும் அழுகையோடு பற்களிப்போடு அவர் தனக்கு இன்னும் இளைய மகன் கிடைத்தவுடனே அவனுக்கு என்ன என்று பெயர் வைக்கிறார்? எப்ராயிம். எப்ராயிம் என்றால் இரட்டிப்பான ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, இப்படி யோசேப்பு புழுதின் குப்பையுமா இருந்த அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்ததை இன்றைக்கும் நீங்களும் நானும் வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வர வேண்டும். நீங்கள் தேவனாகிய கர்த்தரை இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுவீர்கள் என்று சொன்னார். இந்த யோசேப்பு பலன் கொடுத்தது போல, கனி கொடுத்தது போல கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது. யோவான் 15 நாம் வாசிக்கிறோம். அவர்தான் நம்மை வாழ வைக்கிற திராட்சை கொடி. அவரை பற்றி கொண்டால் மட்டும்தான் அவர் நம்முடைய வாழ்வில் பலன் கொடுக்க வைப்பார். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்க வைப்பாருங்க. தேவன் பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்த நன்மை செய்ய தேவன் ஆவலாக இருக்கிறார். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்துவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சிலுவை நித்திய ஜீவனின் பலனை தருகிறது. நித்திய ஜீவனின் பலனை தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிறாருங்க. இந்த யோசேப்பு குழியில் தூக்கப்பட்ட மரித்து போடுவான்னு நினைச்சாங்க. அவனுடைய வஸ்திரங்களுக்கு பதிலாக இல்லையா ரத்தம் படிந்த வஸ்திரங்களை கொண்டு கொடுத்தார்கள். இங்கே கிறிஸ்து இயேசுவும் அப்படித்தானே உங்களுக்கும் எனக்காக சிலுவையில் சென்று அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கடைந்து போடப்பட்டு அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் சொட்டல ரத்தத்தோடு காட்சியளித்த இயேசு கிறிஸ்து அவ்வளோ ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தி, நமக்காக பாடுகள் பட்டு, நமக்கு அவமானப்பட்டு, நமக்காக காரி துப்பப்பட்டு, கன்னத்தில் அறியப்பட்டு, நமக்காக உபத்திரவத்தின் வழியில் பாதை அந்த நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாதையில் கடந்து போன கிறிஸ்து இயேசு, அந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் யோசேப்பு போல தேவன் உங்களை உயர்த்தி சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாலிப பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய கணவர், உங்களுடைய கணவர்கள் யாராக இருக்கட்டும், இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்களா? வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், இல்லை வியாதியின் மத்தியில், குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கீங்களா? அங்கே அண்ணால் அழுது துயரத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் இல்லையா? அவருடைய அழுகையின் துக்கம் இல்லையா, அந்த துக்கம் துன்பம் அதை தேவனாய் கர்த்தர் மாற்றி அங்கே சாமுவேலை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்ட மகனாக இருந்தார். இங்கே யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு பேரை வைத்து ஆறுதல் அடைந்தேன்னு சொல்லுகிறாரே, அதே போலதான் அன்னாலும் என்ன செய்தார்? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அழுதபடினா அந்த துக்கத்தை தேவன் மாற்றினார். அவன் மேல ஒரு புழுதி இருந்துச்சுங்க, ஒரு குப்பை இருந்துச்சுங்க. அவன் மலடி
பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த புழுதி குப்பை இருந்துச்சு. அதை தேவனாய் கர்த்தர் மாற்றி அந்த புழுதியின் வஸ்திரத்தை அவர் ஆறுதலின் வஸ்திரமாக, சிங்கார வஸ்திரமாக, துதியின் வஸ்திரமாக அன்னாளுக்கு மாற்றி சாமுவேலை தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொடுத்தாருங்க. இதுதாங்க அபிஷேகம் தேவன் பண்ணுகிறது. இன்றைக்கு நீங்களும் புழுதியிலும் குப்பையிலும் இருந்து தேவன் உங்களை எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க போகிறார். இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதிய காரியங்களை நீங்கள் தூங்குவீங்கள். புதிய காரியங்கள் தூங்க மட்டும் இல்லாமல் புதிய பிஸ்னஸ்கள் மட்டுமில்ல, உங்களோட வாழ்க்கையில் திருமண காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதா, எந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் தடையாயிட்டு இருக்குதா, நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிங்க. இந்த பிப்ரவரி மாதம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணைகளை தருவார். குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறார். இன்னும் சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் ஹீப்ருவில் சொல்லப்பட்டிருக்கிறது குணப்படுத்தலின் மாதமா. தேவனாகிய கர்த்தர் அவரே நம் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லப்பட்டு குணப்படுத்தல் என்றால் பரிகாரியின் கர்த்தர். யோபுவை எப்படி தேவனாகிய கர்த்தர் குணப்படுத்தினார்? யோபுக்கு உள்ளங்கால் உச்சந்தளவுக்கு எல்லா பற்களையும் அவர் எடுத்து போட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், குணப்படுத்தினார். அதே இந்த மாதம் குணப்படுத்தல் மாதங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் அவருடைய வார்த்தையும் தியானிப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பந்தியில் திருவிருந்தில் அனுதினமும் நீங்கள் பங்கு கொள்வீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக சகல வியாதியிலும், நோயிலிருந்து, புழுதியிலிருந்தும், குப்பையிலிருந்தும் உங்களை உயர்த்தி தேவன் எல்லாரோடு கூட உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வைப்பாருங்க. இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் தேவ ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். நீங்கள் காண போறீங்க. வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசித்து அறிக்கையிட்டு சொல்லிக்கிட்டே இருந்துங்க. நான் புழுதியிலும் குப்பையில் இருக்கிறேன், என் தேவனாய் கர்த்தரை உயர்த்தி ராஜாக்களோட பிரபுக்களோடு வைக்க போகிறார். வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிஸ்னஸில் உயர்வு வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், விவசாயத்தில் ஆசீர்வாதத்தை காண வேண்டும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்கிறாருங்க. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கென்று சொந்தமாக உங்களுக்கு எனக்காக கொடுக்கப்பட்டது சுதந்திரித்து கொண்டே நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு உபவாசம் பண்ணி ஜெபிங்கள். ஆசீர்வாதங்கள் நன்மைகளை காண்பீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இந்த வாக்குத்தத்தத்தின்படி புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எங்களை ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பலவித போராட்டத்தில், இக்கட்டில், சோதனையில், துக்கத்தில், துயரத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்கள் கர்த்தாவே அப்பா, இந்த வேலையை நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. அவர்களுடைய அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா, அந்த குருடனுக்கு மேல் இருந்த மேல் வஸ்திரத்தை அவனுக்கு எடுத்து போட்டுட்டு அவன் எந்திரித்து ஓடினானே, அதே போல இவர்களுக்கு மேல் இருக்கிற இந்த சாக்கு வஸ்திரம், சாம்பல் வஸ்திரம், அழுக்கு வஸ்திரங்களை இவர்கள் எடுத்து போட்டு ஏஞ்சி நடக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. குருடன் பக்கத்தில் போய் கர்த்தாவே அப்பா, நீங்க அவனை தொட்டு சுகப்படுத்தினீங்களே அப்பா, அதே வல்லமை இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொருவர்களும் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிசாசின் வல்லமில் கட்டப்பட்டிருக்கிற யாவரையும் தேவரே நீர் விடுவித்து குணப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலப்பா. பில்லி சுனியத்தினால, மாந்திரிகத்தினால கட்டப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் விடுவிப்பீராக தகப்பனே. அப்பா, நீர் அவர்களுக்கு அப்பா பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், சூனியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், புழுதியிலும் குப்பையிலும் துக்கத்திலும் இருக்கிறாங்க தகப்பனே. அவர்கள் புதிய பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக அவருடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக, கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளும்படியாக, உடைய வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் இன்றைக்கு அவர்கள் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய பலவீனத்தில் உடைய பலத்தை கொடுத்து இவர்களுக்கு உதவி செய்வீராக. பலவீனமாக இருக்கிறவர்கள் பலன் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள போவதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர தகப்பனே. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் இயேசுப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை பேசுகிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை ஒவ்வொரு மேலும் பேசுகிறேன் இயேசுப்பா. தகப்பனே, கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை கடன் என்கிற அடிமைத்திருத்த நாவின் கையிலிருந்து தேவரின் கட்டவிழ்த்து விடுவிக்கிற மாதம் இது தகப்பனே. அவர்களை உயர்த்த போகிற மாதம் இயேசுப்பா. புழுதியிலும் குப்பையிலும் சாம்பலிலும் இருந்து கர்த்தாவே எல்லாவரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற மாதம். பிள்ளைகளால் சமாதானம், சந்தோஷத்தை காணப்போகிற மாதம். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதம் எங்களுக்கு வைத்திருக்கிறேன். எல்லாவரும் இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்பட நன்மை காணட்டும் இயேசுப்பா. விடுதலை பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவே. அவர் வாயினால் அறிக்கிடும் பொழுது நான் புழுதியிலும் குப்பையிலும் இருக்கிறேன், என் தேவன் என்னை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். வியாதி இல்லாத ஒரு சரீரத்தை நான் பெற்றுக்கொண்டு நீதியின் சூரியன் என் மேல் உதித்து நான் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டி போல் வளருவேன் என்று சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த மாதம் செய்வீராக. நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன். அல்லேலூயா.